யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை சொல்லுகிற பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் ஆனந்த கண்ணீரோடு பதிவிட்ட செய்தியைத்தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நியூஸாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தோழர்களே. ஒரு மனிதன் தலைவனாகலாம், ஒரு தலைவன் ஒரு மாபெரும் மனிதனாகலாம். இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படி யூனிவர்ஸுக்கும் கேலக்சிக்கும் உண்டான வித்தியாசத்தை போல எட்ட முடியாத ஒரு உயரம், அப்படித்தான் எம்ஜிஆர் அதிகாரத்திற்கு வருவதற்கு காரணம் அவருடைய அடிப்படை குணநலன்கள் அமைந்தது அப்படிங்கிறது. அது என்ன குணம் என்பதைத்தான் எஸ்பி பாலசுப்ரமணியன் பதிவு செய்கிற போது கண்ணீரோடு அதை பதிவு செய்கிறார், ஆனந்த கண்ணீரோடு. அதனால்தான் நான் தலைப்பிடலாம் என்று அந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். காத்திருந்த எம்ஜிஆரும் கதறி எழுத எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும். அவர் நன்றி பெருக்கோடு சொன்ன செய்தியைத்தான் இன்றைய காணொளி. 1969 அடிமைப்பெண் திரைப்படம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஹைதராபாத்துக்காக ஒரு தெலுங்கு படத்துக்காக ஒரு பாடல்கள் பதிவு செய்யக்கூடிய இது நடக்குது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்நேரம் போல் அந்த பாடல் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு டியூன் காதில் விழுவுது. காதில் விழுவுற நேரம் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருக்கு. இது நம்ம செலக்ட் பண்ண டியூன் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் குரல் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஒரு ஆளை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. யார் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி விசாரிக்க சரின்ட்டு தொகலும் போகும்போது அது ஒரு தெலுங்கு பாடல் அப்படின்னு சொல்லும்போது ஹம்மிங் நடந்திருக்குது. சரின்ட்டு போயிட்டு அப்படி பாருங்கள், ஒரு எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்து கேட்கிற குரல் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இப்படித்தான் தந்தை பெரியார் திருப்பூர் சென்றிருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாணவன், ஒரு இளைஞன் ஒருவன் மேடையில் பேசுகிற காட்சியை அவர் பார்க்குறாரு. நல்லா பேசுகிறானே தம்பி, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுற? நான் படிக்கிறேன், இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டேங்க ஐயா அப்படிங்கிறேன். என்ன செய்ய ஆசை? நான் உங்கள் கூட வரதுக்கு ஆசைப்பட்றேன், உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் கூப்பிட்டா என் கூட வருவியானுங்க? வாரேன்னு சொல்லி கொய்யை பிடிச்சிட்டு போனவர் தான் பிற்காலத்தில் அன்னை தமிழ்நாட்டையும் கோடிக்கணக்கான தமிழர்களையும் கடைசி மனிதன் தமிழ் பேசுகிற ஒருவன் இருக்கிற வரை ஒரு பெயர் உச்சரிக்கப்படக்கூடிய பெயருக்கு சொந்தக்காரரான பேரறிஞர் அண்ணா உருவானார். நல்லவர்கள் கரம் நம் மீது படுகிற பொழுதுதான், நல்ல மனிதர்களோடு சகவாசங்கள் நமக்கு ஏற்படுகிற பொழுதுதான் நம் பிறப்பே ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும் என்பதற்கு எடுத்துக்காட்டை போல எம்ஜிஆர் அவர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு கேட்ட அந்த ஒரு குரல் அவரை வசீகரிக்கிறது. அந்த படத்திற்கு இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் அவர்கள். அப்போது ஒரு நாள் தெலுங்கு பட ஷூட்டிங் சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கடந்து போகும்போது அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வரார். தமிழ் படத்துக்கு பாடல் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பாடல் எழுதி எல்லாமே முடித்து வரும்போது அது யார் அன்றைக்கி பேசின பையன் அப்படின்னு கேட்ட உடனே அது ஒரு இளவட்ட பையன் கல்லூரியில் படிக்கிறாப்புல அந்த மாணவன், பேர் பாலசுப்ரமணியம். அப்படியா, நீங்கள் ஒன்று செய்யுங்க, அந்த பையனை வச்சு இந்த பாட்டை பாட வைங்கிற, கூட்டுவாங்க கேட்போம் அப்படிங்கிறார். இப்போ ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுறான். ரிஹர்சல் நடக்கும், எல்லாம் ஸ்டெப். அந்த பாடல் தான் 1000 நிலவே வா அப்படின்னு. நம்ம டியூனாக கம்மிங்காக நம்ம பாட முடியாது, அந்தளவுக்கு நம்ம ஆளும் கிடையாது. சில இருக்கக்கூடிய யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறதுனால அந்த டியூனவும் நம்ம சொல்லலாம். 1000 நிலவே வான்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை கொடுத்த ரிஹர்சல் அட்டகாசமாக படிச்சிருக்காப்புல சுஷீலா அவர்களோடு. எவ்வளோ பெரிய இமயத்தோடு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க விடுவார். அதுவும் எம்ஜிஆருக்கு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போய் பாடல் பதிவு நாள் நடந்திருக்கு. மறுநாள் கொதி காய்ச்சல் நடந்திருக்கு, பயங்கரமான காய்ச்சல் அந்நேரம் போல். அதில் காய்ச்சல் நடந்தோடனே இவரால் பாடல் பதிவாகிறதுக்கு வர முடியலை. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நேராக மறுநாள் ஷூட்டிங்க்கு எம்ஜிஆர் போகணும். எம்ஜிஆர் ஷூட்டிங் போன உடனே அங்கே என்னென்னா ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பல லட்சம் செலவாகும், பல லட்சங்கள் செலவாகும். எங்கே வெளியே காஷ்மீர் பக்கத்துலேருந்து அந்த பாட்டு ஷூட்டிங் எடுக்கக்கூடிய சூழல், ராஜஸ்தான் அந்த ஏரியாக்களில் எடுக்கக்கூடிய பாடல். அப்போ பெர்மிஷன் வாங்குறதுலேருந்து சக நடிகர்களிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் ஜோடியாக இருக்கக்கூடிய அந்த பாடல் வரைக்கும் அத்தனை பேரும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய நேரம்.
இவர் இன்னைக்கு பாட்டு படியலை அப்படின்னா ஒரு நாளைக்கு லட்சங்களில் எத்தனை, ஒரு பாடலுக்கு எவ்வளவு, இன்னைக்கு மதிப்புக்கு கோடிகளில் சொல்கிறாங்க, அவ்வளவும் செலவாகக்கூடியது. எல்லாம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கேவி மகாதேவன் போய் சொல்கிறாரு, அப்பா எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய ஆளுக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்படி நீ மிஸ் பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, அந்த பாட்டை இன்னும் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, சொல்கிறாங்க. எனக்கு வாய்ச்சது அவ்வளவுதான், நான் என்ன செய்யுதுங்க, எனக்கு காய்ச்சல் ஆயிடுச்சேன்னு சொல்கிறாரு. 10 நாள் ஆகி 15 நாள் ஆகி 20 நாட்களுக்கு மேற்பட்ட பிறகு அவர் குணமாகும்போது அந்த பையனை கூட்டுவாங்கங்கிறார். ராமாவரம் தோட்டத்திற்கு போகிறாப்புல. அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் என்கின்ற அந்த பையனே படிக்கட்டும், கல்லூரி மாணவனே அந்த பாடலை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேவி மகாதேவன் அதற்கு பதிலாக வேறு யாராவது டிஎம் சௌந்தரராஜன்லேருந்து வேறு யாராவது ஒரு ஆளை படிக்க வச்சு எடுத்துடலான்னொடனே அதெல்லாம் வேண்டான்ட்டார் எம்ஜிஆர். இப்போ எம்ஜிஆர் வேண்டான்னு தவிர்த்ததுக்கு என்ன காரணம்ங்கிறது கேவி மகாதேவனுக்கும் தெரியாது, எஸ்பிக்கும் தெரியாது. இப்போது பாடல் சுஷீலா அம்மாவோட ஒரு 4 நாள் ரிஹர்சல் முடிஞ்சு பாடல் பதிவாகிவிட்டு ஓகே ஆகி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்புற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்வதற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் போகிறார். அப்போ ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய, ஏன்னா அவர் ஒரு மாபெரும் தலைவர். 69 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அண்ணா முதலமைச்சராகி அண்ணே இருக்கிற பெரிய பீக்கில் இருக்கார். எம்எல்ஏ அவர் சுடப்பட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் அதுகள்லாம். ஆனால் இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி தாங்க முடியலை. நமக்காக எம்ஜிஆர் எதுக்கு இப்படி காத்திருக்கணும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எம்ஜிஆர்கிட்ட நெருங்கி போய் நன்றி சொல்லிட்டு விடை வரும்போது, தலைவரே ஒரு சின்ன டவுட்டு, நான் ஒரு சாதாரணமானவன், எனக்காக நீங்கள் இந்த 1 மாதம் பாடலை பதிவு இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கிறது எனக்கு என்னன்னு தெரியலை, ஏன் தெரிஞ்சுக்கலாமான்னு ஆசைப்படுறேன் தலைவர்னு கேட்ட உடனே எம்ஜிஆர் சொன்ன பதில் இருக்கு இல்லையா, அதனால தான் நான் அவர் மாமனிதன் சொல்கிறேன். ஏன் அவர் இறைவனுக்கு, தான் நம்பக்கூடிய கடவுளுக்கு நிகராக மனிதர்கள் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு விஷயம். நீங்கள் விட்டு செல்கின்ற எச்சம் என்னது, நீங்கள் விட்டு செல்லக்கூடிய, நம்மளால் விட்டு செல்வது என்பது நம் மறைவுக்கு பிறகு நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது எது இருக்கணும், நம்ம செயல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் காரணமாக அவர் என்ன சொல்கிறாருங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லக்கூடிய அதே டோனில் சொல்லணும்னா, நான் ஒரு ரொம்ப சாதாரணமானவன். இதை கேட்ட உடனே எம்ஜிஆர் அப்படியே என்னுடைய கரங்களை பிடிச்சு, நீ ஒரு பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், எம்ஜிஆருக்காக பாடல் பாடுகிறேன் என்று நீ ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு போய் நீ ஆர்வமாக வீட்டில் இருப்ப, வீட்டில் உன் தாயிடமும் உன் தந்தையிடமும் இந்த செய்தியை, நான் எம்ஜிஆர் அவருக்காக நான் பாட்டு பாடுறேன், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ பெருமையாக சொல்லியிருப்ப. உங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவங்க உறவுகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ அப்படியே இந்த ரிஹர்சலுக்கு போயிட்டு நீ கல்லூரியில் போய் என்ன செஞ்சிருப்ப, உன்னுடைய நண்பர்கள்ட்ட இந்த டியூனை தான அந்த டியூன் 1000 நிலவே வா அப்படி அந்த இதெல்லாம் போட்டு நான் எம்ஜிஆருக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பண்ணியிருப்பேன். அதை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இந்த சூழலில் உன் குரலில் அந்த பாடல் பதிவு ஆகாமல் திரைப்படத்தில் வேற யாரோ பாடி வெளிவந்திருந்தால் உன்னுடைய நண்பர்களின் கேலி சொல்லுக்கு ஆளாவ, அதே நேரத்தில் உன்னை நம்பிய உன் தாயும் தந்தையும் உன்மேல் நம்பிக்கை குறைவதற்கு நானும் காரணமாக ஆயிடுவேன். ஏன்னா நான் சினிமாவில் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல ரோல் பண்ணுறேன். அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா பாலசுப்ரமணியம், உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்காமல் விட்டுவிட்டு நான் வேற பட வாய்ப்பு கூட உனக்கு நான் கொடுத்துருவேன். ஆனால் இந்த வாய்ப்பை கொடுக்காவிட்டால் இந்த பாடலை பாடக்கூடிய தகுதியும் திறமையும் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு இல்லை போல எம்ஜிஆர் நிராகரித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி திரைத்துறையிலும் பரவும். ஆக உன்னுடைய வாழ்க்கை, நீ துவங்குற அந்த ஹை லெவலில் வரும்போது, உன்னுடைய திறமையில் நீ எழுந்து வருகிற பொழுது, என்னுடைய ஒரு செயல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தேகத்திற்கு உரிய இடமா மாற்றிவிடக்கூடாது, அதற்கு இந்த எம்ஜிஆர் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பாடலை 1 மாதம் நான் தள்ளி வைத்தேன். வேறு காரணமாக இருந்தால் பண்ணிடலாம், உடல்நலம் சரியில்லாட்ட நீ என்ன செய்யும் தலைவர். அப்போ உங்களுக்கு ஷூட்டிங்கெல்லாம் எவ்வளோ பணம், என்னடா பணம் பணம், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் இருக்கலாம் வைக்கலாம், அதற்காக இயற்கையை என்ன செய்ய முடியும்.
உடல் ஆரோக்கியம் தானே நல்லா இருக்கணும். நான் என்னை மட்டும் கருதக்கூடாதுல்ல, இதில் உன் லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பி பாலசுப்ரமணியன் அழுதுருக்காரு. நம்ம நினச்சி பாருங்கள், இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது தோழர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரி செய்திகள்லாம் நீங்கள்லாம் கேட்குற இந்த ஒரு நொடி இருக்கு இல்லையா, அது நமக்கே பக்குவப்படுத்தும். நம்மிடம் இருப்பவர்கள், தனக்கு கீழே இருக்கிறவர்கள் இல்லை என்றால் அதையும் தாண்டி திறமை இருக்கக்கூடிய மனிதர்கள், வாய்ப்பு கிடைக்காமல் தகுதி கூடுதலாக இருந்து தம்மோடு சுற்றி கொண்டு இருப்பவர்கள், அவர்களை மதிக்காது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமாக. சும்மா இந்த மாதிரி எம்ஜிஆரோட புகழை பேசுவதற்காகலாம் இந்த மதியழகன் பேசிவிடுவது அல்ல, நல்ல குணநலன்களை பேசிவிடுவது. அரசியலில் முற்படுபவர்களுக்கு, அரசியலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு நாம் எம்ஜிஆரை போல், கலைஞர் கருணாநிதியைப் போல், வைகோ அவர்களைப் போல், ஜெயலலிதா அவர்களைப் போல், இன்னும் மற்ற பிற தலைவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாரும் சாதாரணமாக இந்த இடத்திற்கு வந்துவிடவில்லை. அவர்கள் செய்த தியாகங்கள் தான் அவர்கள் அரசியலில் உச்சத்தை தொட்டுள்ளது. அதற்கு அவர்களுடைய குணநலன்களும் மிகவும் முக்கியம். அதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் எதிர்கால சந்ததியினருக்கு யாருக்காவது ஒரு 10 பேருக்கு போய் சேரும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வரலாற்று செய்திகளை நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக, அது ஓங்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் அவருக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடன் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குணங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமும், யூனிவர்ஸின் மதிப்பும் கூடும் என நான் நம்புகிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம் தோழர்.